Hi friends, welcome to Amuda's Multi Crafts. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கலர் யான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த கலர் யான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 2-3 பேக்கெட்ஸ் தேவைப்படுங்க. இது 10 rupees பால்ஸ் தான். ஹூக் சைஸ் வந்து 4 mm ஹூக் எடுத்துருக்கேங்க. அப்புறம் எப்பவும் போல் நம்மளுக்கு ஒரு கட்டரும் கம்மும் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு ஸ்கார்ஃப் தாங்க. இந்த ஸ்கார்ஃப் வந்து ஜென்ட்ஸ் ப்ளஸ் லேடிஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கார்ஃப் வந்து யூஸ் பண்ணலாங்க. இது குறிப்பிட்டு ஜென்ஸுக்கு மட்டும்தான், லேடிஸ்க்கு மட்டும்தான் கிடையாதுங்க. எல்லாருமே இந்த ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணலாங்க. இதை ஸ்கார்ஃப்னு சொல்கிறத விட ஸ்கார்ஃப் வித் மஃப்ளர் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது நெக்கை சுற்றியும் போட்டுக்கலாம், ஸ்கார்ஃபும் போட்டுக்கலாம். நிறைய யூஸ் ஆகுங்க. இது நான் சில இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இமேஜஸ் படி உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு சிம்பிளான இது நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஸ்கார்ஃப்லேயே நீங்கள் ஃபோன் பவுச்சிலேருந்து எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிஃப்ட் தரலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து இப்போ சூப்பரான கிஃப்டாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இது ஜென்ட்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு டோட்டலாக நான் 24 செயின்ஸ் போடுறேங்க. டோட்டலாக 24. நம்மளுக்கு வந்து மஃப்ளர் அந்த ஸ்கார்ஃபுங்கிறது ரொம்ப நீளமாக வேண்டாம். ஏன்னா நெக்கை சுற்றி நம்மளுக்கு வந்தால் போதும் இல்லைங்களா? அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் 24 செயின்ஸ் போடுறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 செயின்ஸ் போட்டேங்க. இது 10 rupees யான் தாங்க, அதிக ரேட்டெல்லாம் இல்லை. பாருங்கள், 24 செயின்ஸ் போட்டேங்க. 24 செயின்ஸ் போட்டு நம்ம இப்போ வந்து அடுத்தது பாருங்கள், இந்த 24 செயின்ஸ் கூட நான் இன்னும் ஒரே ஒரு செயின் தாங்க போடுறேன். பாருங்கள், 24 செயின்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. சரிங்களா? பாருங்கள், 24 செயின்ஸ் போட்டேன், 2 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது அந்த 23rd செயினில் கை வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டோட்டல் கவுண்ட் வந்து 24 வரணுங்க. அவ்வளோதான், 24 நம்மளுக்கு டபுள் க்ரூஷேஸ் வரணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 23rd செயினில் கை வச்சு ஒரு டபுள் க்ரூஷே போட்டேன். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரூஷே போட்டு வரேன். ஃபஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரூஷே போட்டேங்க, செகண்ட் செயினில் ஒரு டபுள் க்ரூஷே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டுங்க. ப்ளஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கவுன்ஸு இதெல்லாம் தான் சேல்ஸ் ஆச்சு, மற்றெல்லாம் சேல்ஸ் ஆகலை நிறைய பேர் சொல்கிறீங்க. இதை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகுங்க. ஏன்னா ஒருத்தங்க வந்து இது யூஸ் பண்ணாங்கன்னா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவங்களும் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தான். பாருங்கள், ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரூஷே போட்டுவாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. டோட்டலாக 24 டபுள் க்ரூஷேஸ் நம்ம போட்டிருக்கணுங்க. பாருங்கள், டோட்டலாக வந்து இந்த மாதிரி 24 டபுள் க்ரூஷேஸ் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு, இன்னொரு செயின். அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புறோம். 2 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பி இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு தான் இதோட கவுண்ட்டு. செகண்ட் ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் லூப்பு. சரிங்களா? செகண்ட் ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப் போட்டிருக்கேன். தேர்டு ஸ்டிச்சில் பேக் லூப். ஏன்னா இது நம்ம அந்த ஸ்கார்ஃபுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி. ஓகேங்களா? மறுபடியும் அதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் லூப், இன்னொரு ஸ்டிச்சில் வந்து பேக் லூப். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப், ஒரு ஸ்டிச்சில் அப்படியே வந்து பேக் லூப். உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சு தோணுதோ அந்த மாதிரி எந்த ஸ்டிச்சு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் மாடல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன ஸ்டிச் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம அவுட்டோர் எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயாவது போகிறோம், அந்த மாதிரி குளிர் டைமில் நைட் டைம்லலாம் போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு யூஸாக இருக்குங்க. பெரிய ஷாலெல்லாம் நம்ம எடுத்து போற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது வந்து நம்ம இயருக்கும் சேஃப்டியாக இருக்குங்க. நம்ம ஹெட்டுக்கு ரொம்ப கூலிங் இது வந்து இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் போஸ்ட் இதே போல் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டு வந்துடுவோம். சரிங்களா? பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது முடித்ததையுமே நீங்கள் கரெக்டாக இந்த நேரம் எண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து கரெக்டாக 24 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டே போகிறோங்க. அப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது 1 2 மிஸ் பண்ணிங்கன்னா இப்படி வளைஞ்செல்லாம் அசிங்கமாக வரும். ஸோ ஒவ்வொரு லைன் முடியும் போதும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டு திருப்புங்க. இதே மாதிரி இன்னொரு லைனும் நம்ம ஒர்க்கை போட்டாங்க. அதாவது ஒரு 4 லைன் போடலாங்க. இது நான் 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட், அதுக்கடுத்து இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட், அதாவது 3 ரோஸ் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் வந்து 3 ரோஸ் போடலாங்க. பாருங்கள் இங்கே இது போட்டு முடிச்சுட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் மேலேயே ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் மேலேயே பேக் போஸ்ட். ஓகேங்களா? வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. பாருங்கள் ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறோம், பேக் போஸ்ட்டு கீழே அப்படியே பேக் போஸ்ட் போடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரோம். லாஸ்ட்டில் போட்டு வந்துட்டு 2 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பி மறுபடியும் இன்னொரு ரோ, இதே மாதிரி இன்னொரு ரோ போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேங்க. பாருங்கள் நான் லாஸ்ட் இது வந்துட்டேன். எப்போ போல் அந்த செகண்ட் செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த செகண்ட் செயினில் போட்டு பாருங்கள் இதோட இந்த ரோ முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஒவ்வொரு ரோ முடியும் போதும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணுறக்கு கஷ்டம் பார்க்காதீங்க. இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்த ரோ பாருங்கள் அதே போல் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பேக் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு வந்தாங்களா, அடுத்தது அப்படியே வந்து டபுள் குரோஷே மட்டும். பாருங்கள் அந்த ஒவ்வொரு நல்ல கேப் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு கேப்லேயும் டபுள் குரோஷே. டோட்டலாக நம்மளுக்கு 24 வரணுங்க. பாருங்கள் அந்த கேப்பில் விட்டுறாதீங்க. நான் அந்த ஸ்டிச்சு ஹோலில் தான் விடுறேன். கேப்பில் விட்டுறாதீங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பார்டர் போர்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? பாருங்கள் இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 3 பேக்ஸ் பிடிக்குங்க. ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களுக்கு போடுறதுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு போடுறதுனா நம்மளுக்கு 2 பேக்ஸ் போதுங்க. இது சின்ன குழந்தைகளுக்கும் போடலாங்க, பெரியவங்களுக்கும் போடலாம். நான் உங்களுக்கு சில இமேஜஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேங்க. இமேஜஸ் வந்து நெட்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். இது ரொம்ப ஃபேஷனாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக வாக்கிங் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நான் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேங்களா? இப்போது நான் 24 போட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இந்த இதில் 24 போட்டு வந்தாச்சு. நீங்கள் இது முடித்ததையும் இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டோட்டலாக எனக்கு 12 வருது. அப்போ 12 × 2 24 ஆச்சு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ பாருங்கள், இப்போது ஒரே ஒரு செயின் போட்டு, இங்கெல்லாம் 2 செயின் போட்டோம், இங்கே ஒரே ஒரு செயின் போட்டு திருப்பி பாருங்கள். ஃபஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே. இன்னி வந்து இப்போ நான் போடுற இந்த ரோவும் இதுக்கு அடுத்த ரோவும் தாங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். ஸ்கார் ஃபுல்லாகவே இந்த ரோஸ் தான் நமக்கு ஃபாலோ பண்ணுவோம். பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டிசி. இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஹெட் பார்ட்டுக்கும் நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டிசி. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு ஹாஃப் டிசி. ஒரு லைன் முடிக்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எல்லா லைன்லையும் லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து அந்த 2 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பாருங்கள். இப்போது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒரு ஹாஃப் டிசி லைனாக போட்டு வந்துட்டோம். சரிங்களா? ஹாஃப் டிசி முடித்ததையும் இன்னும் எல்லா இடத்துக்குமே நம்ம மேலே நம்ம வேண்டிய ஹைட் ரீச் பண்ணுற அளவுக்கு எல்லாமே ஒரு செயின் போட்டு தாங்க திருப்புறோம். பாருங்கள் ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம் நம்ம ஒர்க்கை. திருப்பிட்டு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு ஹெச்டிசி போடுறோம். ஓகேங்களா? செகண்டு ஒரு செயின் போடுறோம். அடுத்தது ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணிவிட்டு ஒரு ஹெச்டிசி, ஒரு செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணிவிட்டு ஒரு ஹெச்டிசி, ஒரு செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணிவிட்டு ஒரு ஹெச்டிசி, 1 செயின் 1 ஸ்டிச்சு ஸ்கிப்பு, அப்புறம் ஒரு ஹெச்டிசி, 1 செயின் ஸ்கிப்பு, அப்புறம் ஒரு ஹெச்டிசி. இதே தாங்க ஃபுல்லாக போடுறோம். பாருங்கள்
பாருங்கள், இந்த ரெண்டு ரோ தாங்க திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஒரு ஹெச்டிசி ரோ, அப்புறம் ஒரு இந்த மாதிரி செயினும் கேப்பு உள்ள ரோ ஒரு ரோ. பாருங்கள், இந்த லாஸ்ட் கரெக்டாக 24 நம்ம வந்து 2 டிஜிட்ஸில் தான் பண்ணியிருக்கோம், அதனால் கரெக்டாக வந்து முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கேப்போடு வந்து முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு செயின் போடுங்க, ஒரு திருப்புங்க, திருப்பிட்டு ஒரு சுற்றிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஹெச்டிசி. சரிங்களா? அப்புறம் இந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு செயின் போட்டு கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே விட்டு ஒரு ஹெச்டிசி ஒரு சுற்றி, அதாவது இந்த செயின் கவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு இந்த ஒர்க்கு மேலேயே ஒரு டிசி போடணும். அப்புறம் இந்த கேப்பில் ஒரு ஹெச்டிசி, இந்த ஸ்டிச் மேலே ஒரு ஹெச்டிசி, இந்த கேப்பில், அதாவது ஃபுல்லாக ஹெச்டிசி வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த லைனில் எப்படி ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த லைன்லேயும் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு கேப் லைன், அடுத்தது ஃபுல்லாக, அடுத்தது கேப் லைன். பாருங்கள், இந்த ஸ்டிச் மேலே ஒரு ஹெச்டிசி, அப்புறம் கேப்பில் இது வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள், இது நெக் பார்ட்டு சுற்றி போடுற மாதிரி போடுறதாங்க. அதனால் ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியாகவும் போட வேண்டாம், நல்லா ஃப்ரீயாக விட்டு போடுங்க. கண்டிப்பாக அந்த திருப்பும் போது செயின் கவுண்ட் வந்து கரெக்டாக வச்சு திருப்புங்க. பாருங்கள், அவ்வளோதான், லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரோ பாருங்கள், இது ஃபுல்லாக ஹெச்டிசி ரோவாக மாறிடுச்சு. இப்போ ஒரு டிசைன் நம்மளுக்கு வித்தியாசமாக கிடைச்ச மாதிரி இருக்குங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. அடுத்தது ஒரு செயின் போட்டு திருப்புறோம், ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஹெச்டிசி போடுறோம், அடுத்தது ஒரு செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி போடுறோம், ஒரு செயின் போடுறோம், அடுத்தது ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஒரு ஹெச்டிசி போடுறோம். இதே தாங்க நம்ம ஃபுல்லாக ரிப்பீட்டடாக போட்டு வரணும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 3 ரோவோ 4 ரோ உங்களுக்கு நீங்கள் இங்கே எவ்வளோ போட்டிங்கனாலும் சரி. இது வந்து பார்டருக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் போடுவோம். அதை முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது டபுள் க்ரூஷே ஒரு லைன் போடுவோம், அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக ஹெச்டிசி ஒரு லைன் போடுவோம், அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி ஒரு செயின் போட்டு ஒரு ஹெச்டிசி ரோ தான், அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக இந்த டிசைன். சரிங்களா? இவ்வளோ தாங்க. இனி வந்து ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு இந்த 2 ரோ மட்டும்தான், அதாவது இந்த கேப்பாக இருக்கிற ரோ ஹெச்டிசி, கேப்பாக இருக்கிற ரோ ஹெச்டிசி. இதே வந்து நம்ம எவ்வளோ நம்மளுக்கு சுற்று வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது ஸ்கார்ஃப் வந்து நல்லா இறங்கி வர மாதிரி போடுறதுனால உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் இங்கே மட்டும்தான் நம்ம இந்த டபுள் இது ஒர்க் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும்தான் 2 செயின் போட்டு திருப்பணுங்க. மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு செயின் போட்டு தான் திருப்பணும். ஓகேங்களா? நான் எது வரைக்கும் போடணுமோ அது போட்டுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், அதே டிசைன் அப்படியே யூஸ் பண்ணி நான் மேலே வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் பார்டர் கொடுத்துருக்கேன், ஒரு டபுள் க்ரூஷே லைன் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த 2 தான் மாற்றி இந்த 2 ஸ்டிச்சவே தான் ஃபுல்லாக ஸ்கார்ஃப் ஃபுல்லாக போட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வந்து நெக்கை சுற்றியும் ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரணுங்க. கண்டிப்பாக யான் வந்து உங்களுக்கு 2 to 3 பேக்கெட்ஸ் பிடிக்கும். ஆனால் இது நல்ல ஒர்த்து தாங்க, ஒர்த்து இல்லாமல் இல்லை, இது நல்ல ஒர்த்து. வாக்கிங்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க. பாருங்கள், ஒவ்வொரு லைன் போடும்போதும் கவுண்ட் பண்ணியே போட்டுவாங்க. நான் பாருங்கள் எந்த இடத்துலையும் கவுண்ட் பண்ணாமல் போடலை, எல்லாமே கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேங்க. இன்னும் நம்ம வந்து எவ்வளோ ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு, நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு போட்டுக்கலாங்க. பாருங்கள், என்னோடது இப்போ தான் இவ்வளோ லென்த்து வந்திருக்கு. நம்ம நெக்கை சுற்றி போடணும் இல்லைங்களா. பாருங்கள், நான் இவ்வளோ லென்த்து போட்டேன், இன்னும் நெக்கை சுற்றியும் போடணும். அதனால் இன்னும் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம முடிக்கும்போது இந்த பார்டரோட இதில் முடிக்கணுங்க. அதாவது நம்ம நெக் ரவுண்டு எவ்வளவோ ஃபஸ்ட் வந்து அதை முடிச்சிட்டு இந்த பார்டர் கொடுக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு
ஃபோனுக்கு வந்து சில பேர் வந்து மொபைல் கையில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அப்போ மொபைல் வந்து அதேமாதிரி நம்ம ஸ்கார்ஃப்லேயே அந்த ஒரு இமேஜெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் வந்து மொபைல் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மொபைல் வந்து ஸ்கார்ஃப் இதுக்குள்ளேயே மொபைல் வச்சுக்கலான்னு சொன்னால் நீங்கள் இந்த பார்டர் வைக்க வேண்டாம். நம்ம இங்கே பார்டர் வச்சோம் இல்லைங்களா, அந்த பார்டர் வைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த டபுள் க்ரூஷே லைன்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பார்டர் வச்சோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து பேக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு இப்படி மடிச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த நேரும் இந்த 2 சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பட்டன் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஃபோனை உள்ளே வச்சுக்கலாம். பட்டன் கூட கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா ஸ்கார்ஃப் வந்து நம்ம வந்து இப்படி கீழே ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் போட்டிருப்போம். ஸோ இந்த 2 சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து நம்ம மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பெக்ஸ் வேணுன்னா ஸ்பெக்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது நம்ம கையில் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். எதுவும் நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது. சும்மா இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பவுச்சு ஃபோனும் அதாவது ஃபோனும் இந்த ஸ்பெக்ஸு இது மாதிரி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? சில பேர் டேப்லெட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுவாங்க. ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாக்கிங் போகும்போது டேப்லெட்ஸ் வேணும், அப்புறம் சின்ன வாட்டர் பாட்டில் அந்த மாதிரியெல்லாம் கேரி பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது வந்து ஒரு சின்ன பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வேணுங்கிற லென்த்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெட் பார்ட் எப்படி அட்டாச் பண்ணுறது, இல்லை இந்த ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு லெவலுக்கு போடணும். நான் போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபினிஷிங் பார்ட் எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபினிஷிங் எப்படிங்க பாருங்கள். நான் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தேன், ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் போட்டேன், அப்புறம் டபுள் க்ரூஷே போட்டேன், அப்புறம் ஹெச்டிசி போட்டேன், அப்புறம் ஹெச்டிசி வந்து ஒன்று விட்டு ஒரு செயின், அதாவது ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு செயின் போட்டு ஒரு ஹெச்டிசி இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா. இப்போது இதே போல் நான் ஃபினிஷிங்கும் இப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். பாருங்கள், எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஃபினிஷிங். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேக்கெட் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபினிஷிங் கொடுக்க வேண்டாம். ஃபினிஷிங் கொடுக்காம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி, அதாவது ஃபோன் பவுச் வைக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே ஃபோன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த கழுத்து சுற்றுக்கு அளவு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த டால் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஏன்னா இது ஸ்கார்ஃப் இதுதான், அதனால நீங்கள் எப்படி வேணாலும் எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த டால் வந்து நம்ம ஒரு ஆளுக்கு அளவு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட் வேணும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சுட்டு அந்த நெக்கை மறுபடியும் ஒரு சுற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்கார்ஃப் இதெல்லாம் வரும்போது இப்படி சுற்றி தான் போடுவோம். பாருங்கள், இப்படி சுற்றி இப்படி வரும்போது 34 இன்ச்சஸ் வருது. பாருங்கள், 34 இன்ச்சஸ் வருது. அதாவது கழுத்து இப்படி நேராக போட்டு கழுத்தை ஒரு சுற்றி இப்படி வரும்போது 35 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஜென்ஸுக்கோ லேடிஸ்க்கோ அளவு எடுக்கும்போது இப்படி கழுத்தை சுற்றி அளவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பார்ட்டு ஒர்க் பண்ணணும். இது வந்து ஸ்கார்ஃபோட இது வந்து மஃப்லர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பார்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. சரிங்களா? இப்போது ஹெட் பார்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். சேம் இதை வச்சே நான் அளவு சொல்கிறேன். இப்போது இந்த நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கார்ஃப் நெக்கை சுற்றி போடுற பார்ட் வந்து முடிஞ்சது. அது சிம்பிளாக நம்ம போட்டோம். பாருங்கள், அதுக்கு அடுத்தது நான் ஹெட் பார்ட் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹெட் பார்ட்டும் இதே போல் தான். எனக்கு வந்து ப்ளூ கலர் ஏன்னு கொஞ்சம் பத்தாதங்காட்டிக்கு நான் இந்த கலர் இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி 2 கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் வந்து நெக் பார்ட்டு. சரிங்களா? இது வந்து ஹெட் பார்ட்டு. அது நெக் பார்ட்டு நான் முன்னாடி காமிச்சது நெக் பார்ட்டு, இது ஹெட் பார்ட்டு. ஹெட் பார்ட்டும் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாமே ஒரு ஃப்ரண்ட் போஸ்டிங் அந்த நம்ம நெக் பார்ட்டுக்கு எப்படி ஆரம்பித்தோமோ அதே தான் ஹெட் பார்ட்டுக்கும். அதை ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஹெச்டிசி போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது ஹெச்டிசியில் வந்து ஒரு ஹெச்டிசி, ஒரு ஸ்பேஸு, மறுபடியும் ஒரு ஹெச்டிசி, ஒரு செயின். அங்கே என்ன மாடல் போட்டனோ அது சேம் மாடல் தாங்க, எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதே மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் லென்த்து மட்டும் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போது ஹெட் பார்ட்டுனா இப்போ இந்த மாதிரி இந்த டால் இருக்கு இல்லைங்களா, இப்போ இது வந்து நம்மளோட ஹெட் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த நெக்குக்கு கீழே நல்லா பாருங்கள், நெக்குக்கு கீழே ஷோல்டர் டச் பண்ணுதுங்களா, அதே மாதிரி அந்த சைடு நெக்குக்கு கீழேயும் பாருங்கள், நெக்குக்கு கீழே ஷோல்டர் டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஷோல்டர் டச் பண்ணணும். இங்கேயும் ஷோல்டரை டச் பண்ணணும். நல்லா ஷோல்டர் டச் பண்ணணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டரை டச் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடு ஹெட்டோட எப்படி பார்ட் வச்சுருக்கேன்னு தெரியுதுங்களா, இந்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக டச் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக டச் ஆகணும். இப்போ வந்து நம்மளுக்கு 13 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாலுக்கு வந்து நம்மளுக்கு 13 வருது. ஓகேங்களா? இப்போது இது வந்து நீளம்.
இது வந்து நம்மளுக்கு நீளம் வந்து நீங்கள் இப்படி அளவு எடுத்துக்கோங்க. இப்போது அகலம் வந்து எப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா, இந்த பேபி இந்த இந்த ஹெட் பார்ட் பாருங்கள், நல்லா நெத்தி இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாதுங்க. நெத்தியில் பாருங்கள், இது வரைக்கும் ஃபோர்ஹெட் இது வரைக்கும், இங்கே இருந்து பின்னாடி வரைக்கும், பேக்கும் அதே மாதிரி ஷோல்டர் டச் பண்ணுங்க பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர் டச் பண்ணணும். அதாவது பேக் நெக்கை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி வந்து இது வரைக்கும் பாருங்கள், 9 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீளமும் அகலமும் இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன சைஸுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடுங்க. இப்போ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு எத்தனை வயசு, ஒரு 10 வயசு குழந்தைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வயசு அந்த மாதிரி, ஒரு 15 வயசு வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் நீளமும் அகலமும் அதே மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன ப்ராசஸ்னு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம இப்படி ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து நெத்தின்னு சொன்னோம் இல்லைங்களா, நெத்திக்கிட்ட வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு சைடையும் ரெண்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் இப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளுக்கு நெத்தி, இது நெத்தின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது இந்த சைடு, அதுக்கு சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இப்படி சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். சேம் கலர் த்ரெட்டும் இந்த மாதிரி அயன் நீடில் போட்டு எடுத்துக்கிறேன். அயன் நீடில் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், எந்த சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பேக் சைடாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ளே வச்சுட்டேன். பேக் சைடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது கஷ்டம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் பண்ண வேண்டாங்க. சும்மா இந்த 2 செயின் வழியாக நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்படி தான் ஸ்டிச் பண்ணுமான்னு சொல்லிவிட்டு உடனே விட்டுட்டு அடுத்ததை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் கடைசியில் வந்து கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். நான் த்ரெட்டு வந்து பெருசாக விட்டுருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து இது பண்ணணுன்ட்டு. பாருங்கள், நான் இந்த கார்னர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டுங்க. அதுவும் இந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் 2 பேர்த்துக்குமே யூஸாக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த ஒவ்வொரு இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், நல்லா இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இதுதான் இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது நான் உள் சைடு தான் தைச்சிட்ருக்கேன். நான் திருப்பி வச்சு தைச்சிட்ருக்கேன். இதே போல் ஒவ்வொரு செயின்லேயாக விட்டு நம்ம கொண்டு வரணும். பாருங்கள், இது வந்துட்டு நம்ம நெத்திக்கிட்ட வர போர்ஷனு. அப்போ தலைக்கிட்ட வர போர்ஷனை நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின் சும்மா நம்ம இந்த 2 இதை ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அது நீங்கள் எப்படி வேணாலும் விட்டு ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இப்படி இந்த 2 செயினுக்குள்ளே விட்டு நீங்கள் கரெக்டாக இந்த போர்ஷன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? அப்போ இங்கே வரும்போது நான் எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எதுவுமே பண்ணலங்க. ஸ்ட்ரைட்டாக தைச்சேன். ஸ்ட்ரைட்டாக, அதாவது இந்த காது பகுதியிலிருந்து அந்த காது பகுதி வரைக்கும் வர அளவுக்கு நீளமாக தைச்சேன். அதே மாதிரி நெத்தி பகுதியிலிருந்து பின்னாடி முதுகு வரைக்கும் வர மாதிரி நான் நீளமாகவும் அகலமாகவும் தைச்சிருக்கேன். தைச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பேக் சைடாக திருப்பி வச்சு பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டேன். தைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக தைக்கக்கூடாதுங்க. கடைசி வரைக்கும் தைச்சிட்டு வரக்கூடாது. பாருங்கள், இந்த இடம் கொஞ்சமாக இந்த இடம் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி நீளமாக நம்ம இங்கேருந்து தைச்சிட்டு வரோம் இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி இடம் வரும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைங்க, இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி இந்த மாதிரி க்ராஸாக தைச்சிட்டு வரணும். இது வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் இல்லைங்க, நம்ம சும்மா இப்படி உள்ளே விட்டு தைச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி சைடாக தைச்சிட்டு வரணும். எப்படி சைடாக தெரிஞ்சதுங்களா? இப்படி இங்கே நம்ம ஸ்டிச் இருக்குது. இப்படியே இந்த மாதிரி இங்கே வருங்க, இப்படி நான் ஒரு லைன் மாதிரி இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி கிராஸாக, ரொம்ப இப்படி கிராஸாக போயிடக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக. ஓகேங்களா? அதுக்கு சும்மா நம்ம ஊசி நூலில் துணியை தைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம தைச்சோம்னா போதும். பாருங்கள், இப்படி தைச்சிட்டு, ஏன்னா இப்போ நம்ம உள்பகுதியில் தான் தைச்சிட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு இந்த நேர் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஸ்டிச் பண்ணுறோம்.
இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களும் கூட இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு போட்டு நீங்கள் அவங்கள யூஸ் பண்ண சொல்லி பாருங்கள். வாக்கிங்கு இதெல்லாம் போவாங்க இல்லைங்களா, வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது கொடுத்து பாருங்கள். ஏன்னா சில ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபும் தலைக்கு வந்து குல்லா மாதிரி போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறமா மஃப்ளரும் போட்டிருப்பாங்க. இது வந்து 2 in 1 மாதிரி எல்லாமே அதுலேயும் நம்ம அட்டாச் ஆன மாதிரி. ஓகேங்களா, இதை கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெத்தி பகுதிங்கிறங்காட்டி கொஞ்சம் விரிஞ்சு வரும். அதனால் 2-3 தடவை ஸ்டிச் பண்ணாலும் தப்பில்லை. இதை உள் பகுதி தாங்க, அதனால் வந்து நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது. நம்ம வந்து அதை பிரித்து திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், நான் போன வழியாகவே ஃபஸ்ட்டு இப்படி நேராக தைச்சிட்டு போனேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக மறுபடியும் அப்படியே பின்னாடியே தைச்சிட்டு வரேன். போதுங்க. அப்புறம் இங்கே வந்து அப்படி நம்ம எப்பவும் போல் ஒரு நாட்டை போட்டு இங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது மாதிரி போட்டு எப்பவும் போல் நம்ம ஏதோ ஒரு நாட்டு இது மாதிரி போட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதே தாங்க, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இப்படி ஒரு நாட் போட்டேன், நாட் போட்டு இங்கே நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த நாட்டை போட்டு இப்படி கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து பேக் சைடு தான் நம்ம இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணோம். இந்த சைடை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நான் அப்படியே திருப்பிட்டேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இந்த பொசிஷன் நம்மளுக்கு வரணும். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், இப்போ இந்த பொசிஷன் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ கொண்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதுதாங்க நம்ம கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்க்கணும். அடுத்தது இப்போ நம்ம இந்த ஒரு பெரிய பார்ட் வந்து இப்போ மஃப்ளர் பார்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மஃப்ளர் பார்ட்டை வந்து இப்படி சென்டர் இப்படி இந்த 2 கார்னர் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2 கார்னர் இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக இழுத்துட்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணியிருந்தாலும் சரி, இப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இது சென்டர் போர்ஷன். இங்கே இப்போ கடைசியில் கொண்டு வந்து இப்படி முடியும் இல்லைங்களா. இப்போ நான் இங்கே ஓரத்துலேருந்து மடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே ஓரத்துலேருந்து மடிச்சுட்டு வரும்போது இப்படி சென்டரில் கரெக்டான ஒரு சென்டரில் வந்து மடிப்பு வருது இல்லைங்களா. இந்த நேரம் ஒரு மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. இது சென்ட்ரு. நான் மார்க்கருக்கு பதிலாக இது இந்த த்ரெட்டை போட்டு வைக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மஃப்ளரோட சென்டர். ஓகேங்களா, இந்த சென்டர் பார்ட் வந்தாச்சு. இப்போது நல்லா இந்த மஃப்ளரை இப்படி விரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, அது பெருசாக இருக்கிறங்காட்டிக்கு வீடியோவில் காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே இது ஈஸியாக போடலாம். பாருங்கள், இப்படி நல்லா மஃப்ளரை விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இப்போ இந்த பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது நெத்தி பகுதி. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து நெத்தி பகுதி, இது பேக் சைடு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்படி வரணும். இப்போது இதை இப்படியே விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு இந்த சென்டர் நல்லா பாருங்கள், நான் எப்படி விரிச்சிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். அதாவது இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடித்து இந்த எண்டுக்கு இப்படி வந்துடணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு தெரியுதுங்களா? இப்போ இது வந்து பேக்கு, இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு. அப்போது நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து இது கூட வச்சு ஸ்டிச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்.
இது வந்து நம்மளுக்கு நெத்திக்கு வரணும், அந்த பார்டர் வந்து நெத்திக்கு வரணும். இது வந்து அந்த தலையோட பின்பகுதிக்கு வரணும். அப்போது நெக் சைடு வந்து இந்த சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இது இப்படி இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இந்த பொசிஷனில் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி திருப்பி அப்படியே வளைச்சிக்கணுங்க, வேறு எதுவுமே இல்லைங்க, இப்படியே வளைச்சிக்கணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வளைச்சிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வளைச்சிட்டு இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. அந்த பார்டருக்கு பின்பக்கமாக இருக்குது இல்லைங்களா, பின்பக்கமாக இருக்கிற எண்டை இது வந்து நம்ம சென்டரில் வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம். அப்போ இங்கே ஸ்டிச் பண்ணதான் நம்மளுக்கு சென்டர். இந்த ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு உள்பகுதி, இதுதான் சென்டர். அப்போ இங்கே இருந்து இந்த பகுதியை இது வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த சைடு வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடையும் அதே போல் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு கேப் ரெடி. பாருங்கள், இப்போது இது நம்மளுக்கு சென்டர் பார்ட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம கடைசியாக இது பண்ணிக்கலாங்க. சென்டர் பார்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இங்கேருந்து அப்படி இந்த சைடுலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இதையும் நல்லா ரொம்பவுமே இழுத்து பிடிக்கக்கூடாதுங்க. ரெண்டையும் நார்மலாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்கள், நான் எங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் எங்கேருந்து இந்த கார்னர், ஓகேங்களா, இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணுங்க. பாருங்கள், இந்த நேர் 2 இது போட்டுருங்க. ஏன்னா இதில் நம்மளால் நாட் போட முடியாது, போட்டாலும் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு நாட்டை மட்டும் நல்லா கட்டிடுங்க. இந்த ஸ்டிச்சிங் ஒன்று தாங்க நம்மளுக்கு, பின்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் இதே மாதிரி போட்டணும். இந்த ஊசியில் தைக்கிறது ஒன்று மட்டும்தான் நம்ம நல்லா எந்தெந்த சைடுன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது இந்த ஹோலில் தான் விடணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த இதையும் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அது நீங்கள் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணணும். அப்புறம் பின்னாடி வந்து ஹோல் தெரிகிற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. அதனால் இப்படி கொஞ்சம் பக்கத்துலேயே ஜாயின் பண்ணிட்டு போகணும். நீங்கள் அதை என்ன கணக்கு வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு ஸ்டிச்சுக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், இதை ரெண்டையும் இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். அப்படியே பக்கத்தில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வருவேன். ஜாயின் பண்ணிட்டு வரும்போது அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வருவேன். ஜாயின் பண்ணிட்டு வரும்போது இது வந்து சென்டர் பார்ட் ஆயிரும். சென்டர் பார்ட்டிட்ட ஜாயின் பண்ணிட்டு வந்ததையும் அப்படியே இதையும் கண்டினியூஸாக இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வருவேன். பாருங்கள், இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வருவேன். ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு எது வரைக்கும் ஜாயின் பண்ணுவேன் நான், இது வரைக்கும் இந்த பார்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பார்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கார்ஃப் பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நான் இது ஃபஸ்ட்டு டைமுங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. நானே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரணும். அதனாலேயே வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே போட்டுட்ருந்தேன். பார்த்தா ஒர்க்கு சூப்பராக வந்திருக்குங்க. உண்மையாலுமே எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே நான் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள், மஃப்ளர் வந்து நல்லா கொஞ்சம் இதாக போட்டிருக்கேங்க. நெக்கை சுற்றி போடுற மாதிரி இதை தனியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், நெக்கை சுற்றி போடுற மாதிரி ஒரு பார்ட்டு. பாருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கே நல்லாயிருக்கு. நான் இது வந்து ஒரு சின்ன பையனுக்காக போட்டிருக்கேன், ஒரு டீனேஜ் பாய்க்காக போட்டிருக்கேன். அதனால் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கேர்ள்ஸுக்கு போடுறதுனா நல்லா பிங்கிஷ் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து கேப் பார்ட். அந்த டிஷர்ட்லேருந்து கேப் போடுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நெக்கை சுற்றி போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கேப்பு மாதிரி வந்துடும். இது வந்து நெக்கை சுற்றி வந்துடும். ஏன்னா வீடியோ வந்து என்னால் ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு காட்ட முடியலைங்க. பாருங்கள், இது வந்து நெக் போர்ஷன், இது வந்து ஹெட்டு தலைக்குள்ளே விட்டுக்கிறது. சரிங்களா? இந்த டிஷர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த டிஷர்ட் பாய்ஸோட டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து நெக்கை சுற்றி போட்டுக்கலாம். நெக்கை சுற்றி வந்து மஃப்ளர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுவும் இந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக குள்ளாவும் இந்த மஃப்ளரும் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணவே வேண்டியதில்லைங்க. இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. 2 in 1 மாதிரி இருக்குது. அதே வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஃபோனுக்கு வந்து வச்சுட்டோம்னா அவங்க நெக்கை சுற்றி போடும்போது அந்த ஃபோன் வந்து அவ்வளோ இதாக நம்மளுக்கு வெயிட்டாக இருக்காது இல்லைங்களா. அந்த ஃபோனும் கையிலே வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. பர்ஸு ஏதோ லேடிஸ் கொண்டு வந்தாங்கன்னா பர்ஸோ ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கணும், இல்லாட்டி கையில் ஃபோனை பிடிச்சிட்டே நடக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண ஒர்க்லேயே இந்த ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது.
யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஒர்க்கு பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு ஃபுல் இது வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்கார்ஃப் போர்ஷன். அப்புறம் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு கேப் மாதிரிங்க, இது கழுத்தை சுற்றி போடுற மஃப்ளர் மாதிரி இருக்குது. இது கேப் மாதிரி இருக்குது. இது வந்து சின்ன குழந்தைகள், அதாவது ஒரு டீனேஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட்டு வந்து செலவாகுதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணி வைக்கிறதுல தப்பில்லை. 10 ருபீஸ் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ஒரு 3 பேக்கெட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும். எனக்கு வந்து இது டோட்டலாக 3 பேக்கெட்ஸாக வந்துச்சு. எனக்கு வந்து ப்ளூ வந்து 2 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கிரே வந்து ஒரு 1 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து என்னோடய தலை சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 22 இருக்குங்க. அப்போது நான் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக சின்ன சைஸ் தான் யூஸ் பண்ணேன். ஆனாலும் எனக்கே போடும்போது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லா அடைச்ச மாதிரி இருக்காது. காதும் இதை விட இன்னொரு பெரிய இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதுலேருந்து ஃபுல்லாக நல்லா கவர் ஆகுது. நம்மளுக்கு கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்குது. ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இல்லாமல், டைட்டாக இல்லாமல், லைட்டாக காத்தோட்டமாகவும் இருக்குது. நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து என்னோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இனி லேடிஸ்க்கு வந்து தனியாக லேடிஸ் ஸ்கார்ஃப் இல்லாமல் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டும் நான் சொல்லிடுறேங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து லேடிஸ் ஸ்கார்ஃபே தான். லேடிஸ் ஸ்கார்ஃப் வந்து நார்மலாக, அதாவது இந்தியன் ஸ்டைல் இல்லாமல் வேறு மாதிரி ஸ்கார்ஃப், அந்த மாதிரி ஸ்கார்ஃப் வந்து நான் ரெடி பண்ணுறேங்க. அதுவும் இந்தியன் ஸ்டைல் தான், ஆனால் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி இல்லாமல் இந்த பவு ஷேப்லேயே வர மாதிரி ஸ்கார்ஃபுங்க. அது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.